அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். கதையோட பேர் பெற்ற தாய்க்கு சோறு போடாது. முதியவரான தந்தை சாகும் நிலையில் இருந்தார். அருகில் இருந்த அவருடைய ஒரே மகன் தந்தையை பார்த்து, தந்தையே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் என்றான். மகனே, உன்னை பெற்ற தாய்க்கு சோறு போடாது என்று மெல்லிய குரலில் சொன்னார் அவனுடைய தந்தை. உடனே அவருடைய இறுதி மூச்சும் நின்றுவிட்டது. அவருடைய இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. பெற்ற தாய்க்கு சோறு போடாதே என்றாரே தந்தை, எப்படி அவர் வேண்டுகோளை நிறைவேற்றுவது? என்னை பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய்க்கு சோறு போடாமல் விரட்டி அடிப்பதா? இது கொடுமை அல்லவா? இதை செய்யாமல் விட்டால் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றாத பாவியாகி விடுவேனே, என்ன செய்வது என்று குழம்பியபடியே இருந்தான் அவன். பெரியவர் ஒருவரிடம் சென்று தன் நிலையை சொன்னான். அவன், நான் என்ன செய்வது, நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டான். சிரித்த அவரோ, பெரியவர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு என்ன பொருள் என்று சிந்திக்க வேண்டும். பெற்ற தாய்க்கு சோறு போடாது என்று உன் தந்தை ஏன் சொன்னார் என்று தெரியுமா? முதுமை அடைந்தவர்களுக்கு காரணமே இல்லாமல் அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவர்களோ உன் தாய்க்கு உணவு பரிமாறுவதாக வைத்துக்கொள்வோம். அவர்கள் சீராக உணவு பரிமாறினால் அளந்து அளந்து குறைவாக போடுகிறாள் என்பார்கள். நிறைய போட்டால் இப்படி மாட்டுக்கு கொட்டுவது போல கொட்டுகிறாளே என்பார்கள். எப்படி உணவு போட்டாலும் அவர்களுக்கு கோபம் வரும். அதனால் இவர்களுக்கு நாம் சோறு போடக்கூடாது. சமைத்த உணவுப் பொருட்களை அவர்களாக எடுத்து சாப்பிடுவது போல எதிரில் வைத்துவிட வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனம். அவர்கள் விருப்பம் போல உணவு உண்பார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால்தான் உன் தந்தை பெற்ற தாய்க்கு சோறு போடாதே என்றார் என்று விளக்கம் கூறினார் அந்த பெரியவர். மகிழ்ச்சியடைந்த அவன் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டான். இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.